எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரே பச்சை மிளகாயை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை வந்து லேசாக ஒரு துண்டு இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு வந்து கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லைங்களா, நான் ரெடிமேடாக அதே வாங்கிட்டேன். நம்ம அரிசி ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம் அதை. இப்போ வந்து இந்த பொருள்லாம் தாளிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி அதை இதெல்லாம் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை தவிர அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டுடலாம். பொரியட்டும். நல்லா வறுபட்டுருக்குங்க. இப்போ இஞ்சி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கறதுக்கு போடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுங்க. லேசாக உப்பு போட்டு சீக்கிரமாக வதங்கிறதுலாம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசி மாவு வந்து ஒரு பவுலில் கொட்டி நல்லா கரைச்சிக்கலாங்க. இது நல்லாவே தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கூட நல்லா தண்ணி போட்டு அரைச்சிடலாம் அரிசியை. அப்புறம் அதை வந்து கிண்டணும். அந்த அரிசியாக கிண்ட போகிறோம். அரைச்ச மாவு இது வந்து ரெடிமேட் மாவு, அது வந்து அரைச்சது அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி உப்பு எல்லாம் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். பெருங்காயம் நான் போட்டேங்க. கூடயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டேன். இப்போ வந்து இதை வதக்கி வச்ச அந்த பொருட்களோட வந்து கடாயில் வச்சு நல்லா கிண்டிடலாம். இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் இஞ்சி அதெல்லாம் போட்டு அதில் வந்து இந்த மாவை நல்லா கரைச்சி வச்ச மாவு கரைசலை நல்லா வந்து போட்டு விடாமல் கிண்டணுங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பூரண கொழுக்கட்டை அதே மாதிரி தான் இது. பட் ஆனால் இது காரம் போட்டு பண்ணணும். உப்புன்ற கூட இதை சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். ரொம்ப ஸ்டீம் ஃபுட்டு தான் இது. கொஞ்சம் தான் எண்ணெய் தேவைப்படும். கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே புரிஞ்சு வரும் அதுவே மாவு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. தண்ணி வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது ஒட்டக்கூடாது கையில். அது வந்து ஒட்டாமல் இருந்ததுன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடுது பாருங்க மாவு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா என் கையில் இது ஒட்டவே இல்லை. இப்போ வந்து அது வேணுங்கிற அளவுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக வச்சுக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வந்து அந்த பூரண கொழுக்கட்டைங்கிறது ஸ்டஃப் பண்ணுவோம். இது அப்படியே டேரெக்டாக வைக்க வேண்டியதான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போது அந்த இட்லி தட்டில் லேசாக எண்ணெயை தடவிட்டு நல்லா பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லி குண்டானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாங்க. ரெடி ஆகிடும். தாங்க சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கார கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி தான் செய்யறது. இது தேங்காய் சட்னி, கார சட்னி இதோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சட்னி இதோடலாம். ஏன்னா வந்து இது காரம் ரொம்ப போடுறதில்ல. சில்லி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.